தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம 2024 நடைபெறுகின்ற குருப்பெயர்ச்சி பலனை 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த ராசிக்கு என்ன ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு குருப்பெயர்ச்சி என்ன மாதிரி பலத்தை தருது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி வந்து ஒரு அற்புதமான பலத்தை தரப்போகிறது அப்படி நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு சனியும் சாதகமான பலத்தை இப்போ தந்துக்கிட்டு இருக்காரு, குருவும் சாதகமான பலத்தை தரப்போகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் நேரடியாக பார்க்குறாரு. அப்போ மகர ராசியை நேரடியாக குரு பார்க்குறதால உங்களுக்கு உண்டான மன சோர்வுகள் எல்லாமே ஆகலாம். இதுக்கு முன்னாடி மன சோர்வு, டயர்னஸ்ஸு, உடலில் சில நோய் நொடிகள் பிரச்சனை, அந்த மாதிரி உஷ்ணம், அந்த மாதிரியான உள் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு முடிவு வரும். இப்போ அது மாதிரி உங்கள் உடல் உங்கள் எண்ணத்துக்கு தர கூட ஒத்துழைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மனம் வந்து மனசோர்வு நீங்கி மனம் சுறுசுறுப்பாக இப்போ செயல்பட போகிறீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் மனம். நினச்சது என்னவோ அதெல்லாம் நடக்க காட்டக்கூடிய நேரமாக வரப்போது குருப்பெயர்ச்சி. இப்போ அந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே நன்மை தரும் குருப்பெயர்ச்சியாக மாறுதற்கு சந்தேகமே கிடையாது. அதே போல் இந்த குரு வந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதால் ராசிநாதன் சனி ஏற்கனவே வழிபட்டுருக்கிறார். அதனால் குருவும் சனியும் நல்லா இருந்தாங்கன்னாவே கோச்சார ரீதியாக உள்ள பலன் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனினாவே தொழில் ரீதியான விஷயங்கள் அமைப்பு சிறப்பாக நடக்கிறது, குரு சாதகமான சூழ்நிலை தருது, பொருளாதார கருதி குருன்னு சொல்லுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தொழிலுக்கான விஷயத்தில் ஒரு அதிகப்படியான வளர்ச்சி. இதுக்கு முன்னாடி தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க, பொருளாதாரம் போட்டு பண்ண அவங்க எல்லாமே தொழில் முடங்கி போயிடுச்சு, சிறப்பான ஒரு பலம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கொரோனாவில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சரியில்லாத குழப்பாக இருந்திருக்கும், வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், வாழ்க்கையே முடங்கி போய் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் அதனுடைய தாக்கம்லாம் நீங்கி இப்போ குரு அனைத்து விதத்துலையுமே உங்களுக்கு சாதகமான பலத்தை தராது. தொழிலில் சொல்ல போனீங்கன்னா போட்டி பொறாமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். இதற்கு முன்னாடி சில நண்பர்களுடைய சூழ்ச்சியால் கூட சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சில தன்மைகள் நடந்திருக்கும். அது எல்லாமே இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நீங்கள் வென்று காட்டுவீங்க. அந்த மாதிரியான ஒரு தைரியத்தையும் தன்மையும் உங்களுக்கு வளர்க்குறாரு, சந்தேகமே கிடையாது. அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்குறதால சுகஸ்தானம் கண்டிப்பாக சரிதான். கூட்டு தொழில் செய்கிறீங்க, இல்லை தனியார் தொழில் செய்கிறீங்க, எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலம். அதே போல் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி, கல்யாணம் தடைப்பட்ட கூட கல்யாணம் நடக்கிறது, இல்லை ஏற்கனவே தட்டி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது, தடங்களாக இருந்த விஷயம் எல்லாமே நீங்கிறது, தடங்களாக நீங்கி உங்களுக்கு நேரத்தில் நடத்த டயத்தில் அந்த காரியம் கைவிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த குரு உங்களுக்கே தரப்போகிறார். அது மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறது, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறதால உங்களுக்கு இதே தொட்டாலும் லாபம் தான், பயப்படவே தேவையில்லை. மன துணிச்சல் 100% மன துணிச்சலோட இறங்கும். ஏன்னால் உங்களுக்கு அனைத்து கிரகமும் கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு தராது. அது மாதிரி உங்களுக்கு உடல் மனம் ரொம்ப துணிச்சலாகவும் நல்ல சிந்தனையுடன் செயல்படும். அது சந்தர்ப்பம் நீங்கள் நடந்துக்கணும். அப்போ குரு வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வழியை இருக்காது. அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இளைஞராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான ஒரு படிப்பில் ஈடுபாடு, தொழில் ஈடுபாடு, இல்லை படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, இல்லை ஏற்கனவே படிப்புக்கு வேலை கிடைக்கலைங்க, நான் என்ன எக்ஸாம் எழுதியிருக்கேன், அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கேன், குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு அதனை சார்ந்த தொடர்ச்சியான வெற்றிலாம் கிடைக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு நீட் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் கல்வி சார்ந்த உயர் பதவிக்கு போகிறவங்களும்
இல்லை உயர்கல்விக்கு போகிறவங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை இந்த குரு உங்களுக்கு வழிகாட்டுறாரு. அதை நீங்கள் கரெக்டாக வழிநடத்துறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வெற்றி தான். அப்போ இந்த குரு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பெரிதும் துணையாக நின்று உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது சந்தேகமாக கிடையாது. அதே போல் உங்கள் ராசிபுரன் சனியும் பலமாக இருக்கார். அதனால் எல்லா பஞ்சாசார கோச்சார ரீதியாக்காரங்களும் உங்களுக்கு பலமாக இருக்காரு. அதுமாரி சூரியனும் சாதகமான வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு நினைத்த நேரம் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் கை கொடுக்க வாய்ப்பு இருக்காரு. மனைவி வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதுமாதிரி இதற்கு முன்னாடி கல்யாணமானவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க. மகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாத மகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% நம்ம சொல்லலாம். உத்திர சாணம் வேணும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு வரப்போகிறது. அதை நீங்கள் கூடி சீக்கிரத்தில் உணர போகிறீங்க. அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்துச்சு, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு, மீன் தகராறு, ரத்த உறவுல பிரச்சனை இருந்துச்சுங்க, ரொம்ப வருது, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே இப்போ முடிவு வரும். ஏன்னா ஏற்கனவே அதோட சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல படத்தை எடுத்து காட்டியிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அரைக்குறை வேலை நடக்காமல் இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு பூர்த்தியாக நிவர்த்தி பண்ணிடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி தனநாதான் பணம்னு சொல்லுவோம். அப்போ தனநாதனே குரு உங்களுக்கு சிறந்த பாக்கியத்தை தரதால உங்களுக்கு கை மேலே பணம் வர்றது, நல்ல அதிக லாபத்துடன் நீங்கள் செய்கிற வேலையில் அதிக லாபம், நினைச்சு பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்கிறது. அது மாதிரி தொழிலில் நீங்கள் எந்த மாதிரியான அதிக பொருளாதாரம் போட்டு எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். சிறு முதலீடாக சரி, பெரிய முதலீடு போட்டு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையப்படுகிறது. அதே போல் பிள்ளைகள் திருமணமான ஆனவர்கள் குழந்தை பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப அக்கறை செலுத்தணும், கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். அதே மாதிரி மகராசிக்காரர்களுக்கு தந்தை மகன் உறவு ரொம்ப இப்போ நல்லதாக ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறதால இதுக்கு முன்னாடி அப்பா கூட நான் பேசாமல் இல்லை அப்பா எனக்கு புரிஞ்சிருந்தாரு, இல்லை குடும்பத்திலே உங்கள் அப்பா அந்த எங்கேஜ் பண்ணுறதுல சேராம குடும்பத்தோட அப்பா சேராம அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே அப்பா புரிஞ்சு வாழ்கிறாங்க. மகராசிக்காரர்களுக்கு ராசியோட நேரத்தில் இந்த குரு பயிற்சி அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பலத்தை இந்த குரு பயிற்சி தரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா அப்போ அப்பா செய்கிற வேலையோ இல்லை அப்பாவுடைய உறவோ அப்பாவுடைய ரத்த சம்மந்தப்பட்ட உறவு இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த பலத்தை கொடுக்கும். அதே போல் அதிக முதலீடு போட்டு அந்நிய நாட்டு செலவீடு பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலம். சொகுசான ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேமரா பர்னிச்சர் ஐட்டம் அந்த மாதிரி வேலைகள் சார்ந்த ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலத்தை தராது. ஏன்னா இந்த குரு வந்து சொகுசான தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான பலத்தை தந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் ஆடம்பரமான தொழில் சொல்லலாம். சினிமா துறையில் அதிகமாக கலை நயம் இசை அந்த மாதிரி சினிமா துறையில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நற்பலனையும் அதிக லாபத்தையும் தரும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் சனியும் குருவும் சாதகமாக இருக்காரு, குரு சாதகமான பலத்தை தந்து கொண்டு இருக்கிறார், பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சில நேரத்தில் ராகு வந்து கொஞ்சம் சரியில்லாத இருக்கிறதால உங்கள் உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடம்புல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா போதும். மற்றபடி தொழில் ரீதியான விஷயமோ, குடும்ப ரீதியான விஷயமோ, கல்வி ரீதியான விஷயமோ, மனைவி ரீதியான விஷயம் சார்ந்த விஷயம் சரி உங்களுக்கு எந்த ஒரு பலத்தையும் தரப்போகிறார். ஆனால் ராகுக்கு மட்டும் இருக்கிறதால உங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதிகமாக இப்போ இது வெயில் காலம் அப்படிங்கிறதால கொஞ்சம் உடலை பார்த்துக்கொள்வது நல்லது. அதே போல் தேவையான நேரத்தில் தேவையான டயத்தில் சாப்பிடுவது, அதே போல் அதுக்கு தகுந்தாற் போல் மனம் கட்டுப்பாடு அவசியம். மன கட்டுப்பாடு அவசியம்னு சொன்னீங்கன்னா மனம் போன போக்கில் போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு முறையாக வகுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வழியை காட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த குரு பயிற்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகம் வசீகரிக்கும். முகம் வசீகரிக்கும் போது வியாபாரம் நோக்கம் அதிகமாக இருக்கும். வியாபாரம் நோக்கமாக இருந்தால் சரி, மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குறாரு அர்த்தம். அது நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்
பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பேச்சு பேசணும், அது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஆயுள்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வர போகிறது கிடையாது. ஆயுள் உங்களுக்கு வந்து பலமான ஆயுள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு ஆயுள்காரன் சனி பலமாக இருக்கிறதால ஆயுள் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையும் வர போகிறது கிடையாது. பெருசாக தேவை வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் அசி சொத்துக்கள் உங்களுக்கு நல்லதாக கைக்கு வரும். அசி சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி ஏற்படும். பணம் போட்டு ஒரு வண்டிக்கு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறோம், ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலத்தை தரப்போகிறார். அதே போல் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி குரு என்பது குரு நல்ல இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு பரிகாரம்னு சொல்ல போனீங்கன்னா குரு சார்ந்த வழிபாடு ரொம்ப முக்கியம். குரு சார்ந்த வழிபாடுன்னா குரு ஸ்தலத்துக்கு போகலாம். அதுமாரி திருச்செந்தூர் முருகன் கோயிலும் குருவோட ஸ்தலம் தான். திருச்செந்தூர் குரு கோயிலுக்கு போகலாம். பௌர்ணமிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாரி இந்த மாதிரி நான் வழிபாடு ரொம்ப இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நினைச்ச நேரத்தில் கைகூடி வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த 2024 குரு பயிற்சி அதுமாதிரி சித்திரை மாதம், குரோதி வருஷம் சித்திரை மாதங்கிறது உங்களுக்கு வருடம் முழுவதும் உங்கள் ராசியவே குரு பார்த்து இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகமாகும். ஏன்னா குரு சித்திரை பற்றியை விட பார்க்கறது அதிகமாக சாஸ்திரம். அதே உங்கள் ராசியை பார்க்கறதால உங்களுக்கு அதிகப்படியான பலத்தையும் அதிகப்படியான மன ஒரு சந்தோஷத்தையும் ரொம்ப வசீகரத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது. அதே நீங்கள் நல்லா பயன்படுத்தி நல்லது கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவில் சந்தேகமே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசியோட